இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து அவல் பாயசம். ஆமாம், இன்னைக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளுக்கு வந்து அவல் ரொம்ப விசேஷம். ஸோ அன்றைக்கி அவர் பிடிச்சதா பண்ணலான்னு இன்னைக்கு அவல் திருக்கணும் வச்சுருக்கேன். ஓகே. எங்களுக்கு வந்து மாங்காய் மசியல், வெத்தலை ரசம், வெள்ளைப்பூசணியில் பொடுத்துவல்லாம் பொரியல், இது வந்து பரங்கிக்காய் வடம், கத்திரிக்காய் வந்து இது பண்ண போறியா ஃப்ரையா இது மாதிரியா? சுட்ட கத்திரிக்காய் பண்ணல, ஃப்ரை பண்ணிட்டேன். அதான் நல்லா இருக்கும். நான் மசியல் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால ஃப்ரை தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிடுறேன். ஃப்ரை பண்ண போறியா? ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஃப்ரை மாதிரி. ஆமாம். ஓகே, சூப்பர். இன்றைக்கி வந்து அவல் இருக்கணுக்கு என்னென்னா, அவள் நல்லா அலம்பி வச்சுருக்கேன். அலம்பணும். அப்படியா? அலம்பிட்டு வச்சுருக்கேன். இன்னும் என்ன ஆகும்னா அது மாதிரி இதுவாக இருக்கும். அதனால் அலம்பி வச்சுருக்கேன். எவ்வளோ அவல் எடுத்துக்கிறோமோ அதோட கூட வந்து வெல்லம் எடுத்துக்கணும். 1.25 எடுத்துக்கணும். 1 கப்பு அவல்னா 1.25 கப்பு வெல்லம், 2 கப்பு வந்து பால், அப்புறம் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ அந்த நெய்யில் வந்து இந்த அவல் நல்லா வறுத்துப்பேன். ஓகே. நல்லா வறுத்துன்ட்டு இந்த பால்லே வேக விடலாம். போராதுனா கொஞ்சோண்டு ஜலம் விட்டுக்கலாம். ஃபுல்லாக பால்லே பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோன்னா 1க்கு 2 விட்டோம்னா அடுப்பு பக்கத்துலேயே இருந்தோம்னா நல்லா வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த வெள்ளை வறுத்து ஜலம் இது பண்ணி வச்சுருக்கேன், வடிகட்டி வச்சுருக்கேன். அதை விட்டுட்டு அப்புறம் முந்திரி பருப்பு தாளிக்கணும். அவ்வளோதான். ஓகே. இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க திருப்பதி பெருமாளை பற்றி? திருப்பதி பெருமாளா? என்ன கதை வேணும் உனக்கு? நான் எதை பற்றி கேட்கலான்னு நினச்சேன்னா, நம்ம திருச்சானோட தாயாரை பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பெருமாள் அங்கே இருப்பார்ல, பெரிய பெருமாள். ஆமாம், அதை பற்றி சொல்லுங்க. அது என்ன மேலே கீழே இருக்கு இல்லையா? ஆமாம். சீனிவாச மங்காபுரம் அப்படின்னு திருப்பதி இருக்குல்ல, கீழ் திருப்பதி, அங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் பெருமாளுக்கு அங்கே ஒரு கோவில் இருக்குது. ஆமாம், சீனிவாச மங்காபுரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீனிவாச மங்காபுரம்ங்கிறது வந்து எப்படி தெரியுமா வந்தது? ஆக்சுவலாக அது வந்து பெருமாளும் தாயாரும் ஹனிமூன் வந்த இடம் அது. அந்த சீனிவாச மங்காபுரம் இடம் எப்படின்னா, கல்யாணம் ஆச்சு இல்லையா, நம்ம தலப்புராணத்தில் பார்த்தோமே, தடபுடலாம் கடனை வாங்கி பெருமாள் கல்யாணத்தை பண்ணிடுவார். கல்யாணத்தை பண்ணிட்டு அது வந்து ருக்மிணி தானே, அது மேலே அந்த யசோதை பார்க்கறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டது. பத்மாவதி தாயார் தான். அந்த பத்மாவதி தாயார் தான் வேதவதியை வந்து அந்த ஆசிரமத்தில் பணிப்பெண்ணா இருப்பான். அவளை வந்து அம்மா வந்து பணிப்பெண்ணா இருக்கிறது வந்து யசோதா. அவளை பார்த்து காட்டுக்கு வரும்போது இந்த பத்மாவதி தாயாரை பார்த்து கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணிட்டு இந்த காட்டு வழியா வந்து சீனிவாச மங்காபுரம் வழியா இன்னொரு வழி இருக்கு. நம்ம ஒரு தடவை போனோமே, செங்குத்தா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் நார்மலாக அலிப்பிரியிலேருந்து போனோம்னா 11 கிலோமீட்டர். அது வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். தாயாரை கூட்டின்னு அங்கே வருவார் மலை ஏறத்துக்காக. அந்த பக்கம் மலை ஏறத்துக்காக வருவார். அப்போல்லாம் ஒரே காடுன்னு வச்சுக்கேன். அப்படியே வரும்போது இந்த சீனிவாச மங்காபுரத்தில் அகத்தியர் வந்து ஒரு ஆசிரமம் வச்சுருப்பார். அகத்தியர் ஆசிரமத்தை பார்த்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது அகத்தியர் வந்து கேட்பார். இப்போ தான் கல்யாணம் ஆச்சுன்னும் போது அவர் அகஸ்தியர் வந்து சொல்லுவார், புதுசாக கல்யாணம் ஆயிருக்குங்கிறேன், 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து மலையேறக்கூடாது, இங்கே தங்கி இருந்துட்டு அப்புறமா போங்கன்னு. சரின்னு அங்கே ஒரு ஆசிரமத்தில் தங்கிடுவார் 2 பேரும். அந்த இடம் தான் அவர் தங்கின இடம் தான் சீனிவாச மங்காபுரம். ஆமாம், அண்ணாங்கிறது எப்படின்னா, அங்கே வந்து தேனியில் உள்ள தாயாரோட வந்து அங்கே சந்தோஷமாக இருந்த இடம். அதனால் வந்து அதை வந்து பெருமாளோட அண்ணா அப்படின்னு சொல்லுவான். பெருமாள் தான் அது. திருமலையில் அவங்க அந்த பெருமாளுக்கு வந்து என்ன நடக்குமோ, பூஜை என்ன நடக்குமோ அதே மாதிரி அங்கே விக்கிரகமும் அதே மாதிரியே இருக்கும். இங்கே சீனிவாச மங்காபுரத்துலையும் அதே மாதிரி இருக்கும். ஆமாம். உனக்கு வந்து அங்கே வந்து கூட்டத்தில் ரொம்ப சரியாக தரிசனம் பார்க்க முடியாதவா இங்கே வந்து பொறுமையாக கூட்டம் இல்லாமல் அமைதியாக உட்காந்து தரிசனம் பார்க்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரியே இருக்கும். அந்த பெருமாளுக்கு கீழே வந்து அந்த பெருமாள் விக்கிரகத்துக்கு கீழே ஒரே ஒரு அடியில் நல்ல வெங்கலத்தில், பிரான்ஸ், அந்த வெங்கலத்தில் ஒரு பெருமாள் விக்கிரகம் இருக்கும். பக்கத்தில் வந்து ஸ்ரீதேவி பூதேவி வச்சு ஒரு அடியில் பெருமாள் வெங்கலம், பியூர் வெங்கலம். அந்த வெங்கலம் வந்து அன்னமாச்சாரியான்னு ஒரு பக்தர் இருந்தார். இந்த அன்னமாச்சாரியாருங்கிறது யாருன்னா, திருப்பதி திருமலா அப்படின்னாலே நமக்கு வந்து இன்னும் யாரெல்லாம் ஞாபகம் வருவா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராமானுஜர் ஞாபகம் வருவார். அப்புறம் வந்து அன்னமாச்சாரியார், அதுக்கப்புறம் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 3 பேரும் வந்து கண்டிப்பாக திருமலை திருப்பதி அப்படின்னாலே இந்த 3 பேரும் நம்ம மனக்கண்ணு முன்னால் வந்துடுவா. இந்த அன்னமாச்சாரியாங்கிறது யாருன்னா,
ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் நம்மளை மாதிரி. அன்னமையாங்கிற பேர் வந்து அவருடைய பக்தினால ஆச்சாரியா அளவுக்கு வந்தவர் அவர். அவர் வந்து பெருமாள் மேல எத்தனை கீர்த்தனைகள் பாடியிருக்கார் தெரியுமா? 32,000 கீர்த்தனைகள். 32,000 கீர்த்தனைகள் பாடியிருக்கார். அவருடைய கீர்த்தனைகள் வந்து பெருமாளையே நாராயணனே கட்டி போட்டுருமா. ஒரு தடவை அவர் வந்து விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னால் அந்த இடத்துல, அந்த ஆசிரமம் இந்த இடத்துல, பெருமாள் தங்கின இடத்துல பிரதிஷ்டை பண்ணி அங்கே தான் செவிச்சுட்டு இருந்தார். அப்போது என்னாச்சு, பெருமாளுடைய சிலையும் அந்த தாயார் 2 பூதேவி ஸ்ரீதேவி தாயார் சிலையும் காணாமல் போயிடும். ரொம்ப அந்த அன்னமாச்சாரியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாட்டு பாடி பெருமாள் மேலே பாடி உருக்கமாக பாட்டு பாடி அந்த பாட்டாலேயே திரும்பி வந்தது இந்த 3 சிலை. அந்த பேரன் வந்து 400 வருஷத்துக்கு முன்னால் அந்த அன்னமாச்சாரியோட பேரன் வந்து அது 2ஐயும் சீனிவாச மங்காபுரத்துக்கே கொடுத்துட்டான் அந்த பையன். அந்த பேரன் அவருடைய அன்னமாச்சாரியோட பேரன் அந்த வச்சிருப்பா சீனிவாச மங்காபுரத்தில் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு அமைதியான, ஏன்னா பெருமாளும் தாயார் வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடம் அது அந்த சீனிவாச மங்காபுரம். அதனால அது வந்து திருமலையில் அவனுக்கு வந்து எவ்வளோ ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கிறதோ அதே அளவுக்கு இங்கே கிடைக்கும். ஏன்னா பெருமாளுடைய ஹனிமூன் பிளேஸ் இது, தேனிலவு தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சீனிவாச மங்காபுரத்தை. வந்து அங்கேருந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து நீ வந்து ஸ்ரீவரிபாதான்னு அங்கேருந்து ஒரு வழி இருக்குது நடந்து போகிறதுக்கு. நம்ம அங்கே போயிட்டு தான் போனோம்ல, போன தடவை நம்ம அங்கே போயிட்டு தான் போனோம். ஸோ இது வந்து நம்ம வந்து பெருமாளை வந்து திருமலை பார்க்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு தாயாரை பார்த்துட்டு சீனிவாச மங்காபுரம் போயிட்டு அப்படியே இப்போ ஏறுறது நல்லாயிருக்கும். தோரம்பர் போட்டிருக்கேன், காசு வெந்துருத்து. இந்த டயத்தில் மாங்காய் ஆற்றுல இருந்தது, ஒரே மாங்காய் செடியில் இருந்தது. நல்லா அதனால தான் வாசனையாக இருக்கும். தோல் எடுக்கல. சப்போஸ் கடையில் வாங்கியிருந்தா நம்ம தோல் எடுத்துடணும். இந்த மாங்காய் சும்மா கட் பண்ணி அதில் போட்டுருவாங்க. இந்த வேகட்டும். அதில் வந்து அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, நார்மல் ஆற்றுல இருக்க சாம்பார் பொடி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அப்படியே வேகட்டும். உப்பு போடல, நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போடுறேன். அப்போ தான் சேருமா? ஆமாம், இல்லை அதுக்கான இல்லை, ரொம்ப குறையாமல் இருக்கும். அதுக்காக நல்லா வெந்துடுத்து இப்போது. ஆமாம். இப்போ வந்து அந்த வெள்ளை ஜலத்தை விட்டுறேன். நான் வெள்ளத்தை விட்டுருக்காது. இது பரவாயில்ல, தெரியாதா? அது இல்லை, இது என்னென்னா ரெண்டும் ரொம்ப கொதிக்கன்னு வச்சுங்களேன், கெட்டு போகும். இப்போ வந்து வெள்ளத்தை கரையை வச்சு கொஞ்சம் ஆறிடுத்து. அதேமாதிரி அடுப்பில் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஒன்றும் ஆகாது. சப்போஸ் ரெண்டுமே கொதிக்க விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பெரிய சான்ஸ் இருக்குது. இப்போ ஆயிடுத்து இல்லையா? அப்படியா? ஆமாம். ரெண்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரெண்டு ஈக்குவல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. இப்போ இது வந்து கரையை விட்டு ஆயிடுத்து, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிடுத்து. இது அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதனால் அப்படிங்கும்போது இந்த டயத்தில் விட்டால் ஒன்றும் ஆகாது. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், இன்னைக்கு அவல் இது வந்து பண்ணாயிடுத்து, ரெடி ஆயிடுத்து. ஓகே. இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை வச்சுருக்கேன், நெய்யில் தாளிச்சு வச்சுருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கருப்பூரம் போடுவேன். அது எப்போ பண்ணு? கொதி வரும்போது கொதி வந்தோடனே இறக்கிட்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த குங்குமப்பூ பச்சை கருப்பு, பெருமாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த குங்குமப்பூ பச்சை கருப்பூரமும். ஓகே. ஸோ எல்லா பிரசாதத்துலேயும் அது கொஞ்சம் போடுறது நல்லது. ஓகே. அதை ஆயிடுத்து இறக்கிடுறேன். பச்சை கருப்பூரம். ஆமாம், அவ்வளோதான். இது வந்து பொருத்தூள் பண்ணிட்டுருக்கேன், இப்போ நறுக்கியிருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக. அது வந்து அப்புறம் வந்து இது என்ன பொருத்தூள் பொடி வந்து ஆல்ரெடி இந்த பவுடர் லிஸ்ட்டில் இருக்குது. இது இந்த பொருத்தூள் பொடி வந்து பண்ணி வச்சுட்டோம்னா இந்த எல்லா பொருத்தூளுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் பொடி. ஆமாம். இதுக்கு என்னென்ன நம்ம வந்து என்ன போட்டிருக்கோன்னு தெரில. இது வந்து என்ன கடலப்பருப்பு 1 டீஸ்பூன். என்ன போட்டுக்கணும் இப்போ தெரியலையா? அப்போ தெரியல. இல்லை, அப்போ என்ன பேர் போட்டிருக்க, கரிமுது பொடியா பொருத்தூள் பொடி போட்டிருக்கோமான்னு தெரில. அது ஓகே. அது பார்த்து இது இந்த பவுடர் தான். எப்படின்னா 1 டீஸ்பூன் வந்து தனியா, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மிளகு. மிளகா போடுறதா இருந்தால் கொஞ்சம் மிளகு குறைச்சிட்டு மிளகா போட்டுக்கலாம். ஓகே. இது நல்லா பொடி பண்ணிட்டு எல்லா பொருத்தூளுக்கும் தூவலாம். இது வந்து பொடி பண்ணிக்கிறேன். இங்கே அடுப்பில் வந்து கடுகு வச்சுருக்கேன். கடுகு வெடிச்சோடனே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுன்ட்டு அந்த காயை தூக்கி போட வேண்டியதான். சூப்பர். வச்சுட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, அந்த பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு இந்த ஜலம் விடக்கூடாது, ஃபுல்லாக ஜலமே இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த காயை போடணும். இப்படி உப்பு போட்டுன்ட்டு மூடி வச்சிடுறேன். இதுக்கு வந்து என்னென்னா
பூசணிக்காய் இல்லையா கொஞ்சம் ஜலம் விட்டுக்கும், அதுலேயே காய ஜலம் விட்டுக்கும். அதனால் அதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும் நல்லா. வெந்ததுக்கப்புறம் இந்த பொருத்தூள் பொடியை போடணும். ஓகே. இந்த வெள்ளை பூசணி தான் கல்யாண பூசணி சொல்லுவாங்க. இல்லை, அது வந்து இந்த பரங்கிக்காய். அது பரங்கிக்காயா? இந்த இது வந்து இந்த பூசணிக்காயில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீர்ச்சத்து ஜாஸ்தி, பயங்கர இருந்துச்சு. இது வந்து கான்சன்ட்ரேஷன் பசங்களுக்கு வந்து அவ்வளோ படிக்கிற குழந்தைகள் இருக்கிற அதில் வந்து ஜூஸே பண்ணி கொடுக்கலாம். குடிச்சுட்டே இருப்பாங்க வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். உடம்பு அது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அவ்வளோ நல்லா வரும், படிப்பு நல்லா வரும். வெறும் தோரம்பருப்பு போட்டுன்னு நல்லா பாதி வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய ஒரு மாங்காயை கட் பண்ணி போட்டிருக்கேன் தோலோட. நார்மல் டேஸில் வேணும்னா 2 பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டோன்னு வச்சுங்களேன், அது வந்து மசியல் இருக்கும். அது சாம்பார் பொடி போடாமல் மசியல் மாதிரி பண்ணலாம். வெறும் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே சேம் தான். இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மாங்காய் போட்டு ஒரு சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக கொதிச்சுட்டு போருன்னு வச்சுட்டேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, பெருங்காயம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். நம்ம பச்சை மிளகாய் போட்டால் கூட அப்போ என்ன பண்ணணும்னா தாளிக்கும் போது ஒரு மிளகா போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், பெருங்காயம், கருவேப்பிலை. இது வந்து சாதம் சூடாக நெய் போட்டுட்டு நல்லாயிருக்கும். இது வந்து மாங்காய் பருப்புன்னு சொல்லுவோம்ல, மாங்காய் மசியல்னு சொல்லுவோம், நம்ம பருப்புன்னு சொல்லலாம். மாங்காய் மசியல் இல்லை மாங்காய் பருப்பு. ஆமாம். ரைட். வெந்துடுத்து பாருங்கள், அது தொட்டா அவங்க வெந்துடுத்து. இந்த டயத்தில் வந்து இந்த பொடி போட்டுருந்தேன் இல்லையா, அதை போட்டுருந்தேன். இந்த பொருத்தூள் பொடி எல்லாத்துக்குமே என்னென்னா வெந்தயம் கொஞ்சம் இந்த தனியா பவுடர் இருக்கு இல்லையா, அந்த 2 காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது நல்லா வாசனையாக இருக்கும் சந்தப்பொடி. இது வந்து கொஞ்சம் ஜலம் காய்கறி இல்லை, ரொம்ப உதிரியாக இருக்காது, இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு போட்டதுனால ஆறினோடனே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் உதிரியாக இருக்கும் ஆறினோடனே. இப்போ எடுத்து வச்சிடறேன். அடுத்து வெத்தலை ரசம். வெத்தலை ரசத்துக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து இந்த காம்பு ஆக்சுவலி இது எலசாக இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த காம்பு எடுத்துட்டேன் நான். காம்பு எடுத்துகிட்டு இது வந்து ஒரு 5 இல்லை 6 வச்சுருக்கேன். எப்படி காரத்தை பொறுத்தவரை எடுத்துக்கலாம். இது காரம் இருக்குது. இது கொஞ்சம் எலசாக இருந்தால் நல்லது. இந்தமாரி கருப்பாக இருந்தால் காரம் இருக்கும். அது எப்படின்றத பார்த்துன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 எடுத்துட்டுருக்கேன் வெத்தலை, 6 வெத்தலை. அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் மிளகு, தனியா, ஜீரகம். பிறகு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ஓகே. இந்த மிளகு, தனியா, ஜீரகம் வந்து எல்லாமே ஒரே சேம்? ஆமாம், எல்லாம் ஒரே அளவு தான். சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். ஓகே. இது வந்து ஒரு 6 எடுத்துட்டுருக்கேன். 2 தக்காளி. இந்த தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலம் விட்டு கொதிக்க வைப்பேன், உப்பு மஞ்சப்பொடி போட்டு. அதுக்கப்புறம் இது 2 தனியாக அரைச்சிட்டு போட்டுட்டு. ஓகே. அந்த தக்காளி இப்போ நல்லா கொதிச்சிட்டு தக்காளி மஞ்சப்பொடி உப்பு போட்டுருந்தேன். சாதாரண நாளில் வேணா துளியூண்டு புளி போட்டு அது ஒரு டேஸ்ட், கொஞ்சோண்டு புளி போட்டுக்கலாம். இப்போ வந்து வெத்தலை, மிளகு, ஜீரகம், தனியா அதை அரைச்சதை விட்டுட்டேன். விட்டு விளாவிட்டு பொங்கி வரும்போது கொஞ்சம் நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டிட்டேன். அவ்வளோதான். வெத்தலை ரசம். ஆமாம். இந்த கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு சுட்டுறது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பெருசு கொஞ்சம் சலப்பு ஆகிடும், கொஞ்சம் ஜலம் விட்டுன்ற ஜாஸ்தி. இதோட இது வெரைட்டி இது. ஆமாம். ஆனால் என்ன இது மாதிரி நறுக்கி கொடுப்போம், கட்டி குட்டி இந்த மாதிரி இந்த ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸ் நறுக்கிட்டு இங்கே வந்து பிறகு கொஞ்சோண்டு கடல மாவு, உப்பு, மிளகு பொடி, இது வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இது பண்ணிடுறேன். மிளகு பொடினால இப்படி கலர் பாருங்கள், மிளகு பொடி பாருங்க. இது என்ன பண்ணோன்னா இது அப்படியே தடவின்றதில்லை, இல்லை அப்படியே உள்ளே கூட விட்டுடலாம். ஜனம் இருக்கு இல்லையா, அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே பஜ்ஜி போடுற மாதிரி அடுப்பில் இது பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்படி பண்ணிட்டே நான் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சீனிவாச மங்காபுரம் பார்த்தோம் இல்லையா, அது எப்படின்னு அதேமாதிரி அலமேலு மங்காபுரம் சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். அலமேலு மங்காபுரங்கிறது கீழ் திருப்பதியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் திருச்சானூரில் இருக்குது. திருச்சானூர் போயிட்டு தான் அங்கே திருமலைக்கு போகணும். நம்ம இதில் கியூரியாசிட்டி கேரி ஃபார்வர்ட் சேனலில் இது பார்த்தோம்ல தலப்புராணம், அதில் பார்த்த மாதிரி அங்கே தாயார் வந்து அங்கே வர்றவாளை வந்து செல்வந்தர்களை ஆக்கி அங்கேருந்து திருமலைக்கு அனுப்புவாளாம். ஏன்னா பெருமாள் வந்து கடனை செலுத்தணும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அங்கே போயிட்டு அங்கே போகணும். ஆனால் பேர் வந்து திருச்சானூர் இல்லை, திருச்சானூர் அது பேர். அந்த இடம் பேர் வந்து திருச்சானூர். இது எப்படி வந்ததுன்னா பெருமாள் வந்து பெருமாள்கிட்ட கோச்சு மகாலட்சுமி இங்கே வந்துருவா இல்லையா பூலோகத்துக்கு வந்து இங்கே வந்து 12 வருஷம் வந்து தவம் இருந்தாலாம். அப்போ வந்து தயார் அப்போது பூலோகத்தில் கீழே பாதாள உலகத்துக்கு போயிட்டாலாம்.
அப்போ பெருமாள் வந்து இங்கே வந்து அவர்கிட்ட இருக்கிற கதை இருக்கு இல்லையா, அந்த கதையில் வந்து லேசாக ஒரு தட்டினாராம். அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமாகி குளம் வந்துருத்தான். அந்த இடம் பேர், அந்த ஊர் பேர் வந்து திருச்சானூர். எப்படி வந்தது அப்படின்னா, அங்கே வந்து சுக மகரிஷின்னு ஒரு பெரிய மகரிஷி, ஒரு பெரிய முனிவர். அந்த முனிவர் வாழ்ந்த இடம் அது. ஆமாம், அது வந்து சுக மகரிஷி. அது பேர் வந்து சுகபுரின்னு சொல்லுவா, இல்லைன்னா சுகனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து திருச்சுகனூர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேச்சில் அப்படி மருவி வந்து திருச்சுகனூர் வந்து திருச்சானூர் ஆகிடுது. அதனால திருச்சானூர் சொல்லுவான். சில பேர் வந்து அலமேர் மங்காபுரம் அப்படிங்கிறாங்கல்ல. ஆமாம், அலமேர் மங்காபுரம்னுங்கிறதுக்கு மீனிங் இருக்கு. மீனிங் இருக்கா? ஆமாம். அது என்னது, அது சொல்லுங்க அப்படியே. அது தமிழில் வந்து அலர் அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அலர்னா தாமரை. அலர் மேலு அப்படின்னா தாமரை மேலே வீற்றிருந்த மங்கை, மங்காபுரம் அப்படின்னு வீற்றிருந்த மங்கை. அலமேலு மங்காபுரம். அலமேலு அப்படின்னா அலர் மேல், அலர் அப்படின்னா தாமரை. எப்படி வந்ததுன்னா, அந்த பெருமாள் வந்து அந்த கதையால் அடிக்கும்போது கீழே இருந்து அந்த ஒரு குளம் உருவாகும். அந்த குளத்துலேருந்து 1000 தாமரை மேலே வீற்றிருந்த ஒரு மகாலட்சுமி வந்து காட்சி கொடுத்தாலாம், தாமரை மேலே உட்காந்துருந்து. அதுதான் வந்து அலமேலு மங்காபுரம், அலர் மேல் அப்படின்னு அந்த அலமேலு மங்காபுரம்னு வந்தது. இருக்குல்ல பேர். ஆனால் தாயார் பேர் வந்து பத்மாவதி தாயார் தானே? ஆமாம். அது எப்படி பேர் வந்து அலமேலு திருச்சானூர் எப்படி இது? ஆமாம், இந்த திருச்செங்கனூருங்கிறதுக்கு அந்த மகரிஷி பேரில் வந்தது. அலர்மேலு மங்காபுரம், அலர்மேலு அப்படிங்கிறது தாமரை மேலே இருக்கிற மங்கை அப்படிங்கிறது திருமங்கைபுரம் அப்படின்னு சொல்லுவாள். அலர்மேலு மங்காபுரம் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் அந்த அலர்மேலு வந்து அலமேலுன்னு ஆயிடுது. அதே மாதிரி பத்மங்கிறது சமஸ்கிருதத்தில் வந்து தாமரை தான் அர்த்தம். அதனால தாமரைப்பூ, நீ அந்த கொஞ்சம் தாயாரில் இருக்கிற அந்த தாமரைப்பூ மாலை போட்டிருப்பா, அது என்ன கலர்? இது எந்த ஊர்லேயுமே நானும் கிடைக்கிறது அதை பார்க்க. அந்த அங்கே போட்ட அந்த மாலையும் அந்த அம்பாரோட அலங்காரமும் தாயார் அலங்காரமும் நிஜமாவே எங்கேயுமே அந்த தாயார் வராது இல்லை. அதான் அந்த புஷ்கரணிக்கு பேர் வந்து பத்மசரோவர் தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மசரோவர் அப்படிங்கிறது வந்து அங்கே திருச்சானூரில் இருக்கிற, அங்கே தான் வந்து அந்த குளத்துல தான் வந்து 1000 தாமரை மேலே உட்கார்ந்து இந்த மாதிரி காட்சி கொடுத்தாலாம் பெருமாள் வந்து கதையால் தட்டும்போது அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தது. அதான் பத்மம் அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்தில் தாமரை அப்படின்னு அர்த்தம். அதே மீனிங் தான். அலமேலுங்கனாலும் அதே மீனிங் தான். அங்கே வந்து இது வருதில்ல, கார்த்திகை மாதம் வந்து சுக்லபக்ஷத்தில் பஞ்சமி திதியில் தான் வந்து அவதரிச்ச நாள். அன்னைக்கு வந்து அங்கே வந்து ஜேன்னு இருக்கும் அலமேல் மங்காபுரம். அதான் பஞ்சமி விசேஷம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், அதான் வந்து அவதரிச்ச நாள், தாயார் அவதரிச்ச நாள். ஆமாம். இந்த நாள் சொல்லுங்கள் திருப்பி. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த பஞ்சமி திதி தான் வந்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுவோம். தாயாருக்கு வந்து நம்ம பண்ணுவோம். பஞ்சமி திதி சுக்லபக்ஷம் கார்த்திகை மாதம். அதான் அன்னைக்கு பண்ணுறது விசேஷம். நேரம் இந்த கடல மாவு, மிளகு பொடி, உப்பு போட்டு பரண்டு இப்படியே வச்சுட்டு அப்புறம் திருப்பி போட்டோம்னா அப்படியே ஃப்ரை மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து அந்த இதுதான் மிளகு தான் காரப்பொடி. நார்மல் வேணான்னா மிளகாப்பொடி மிளகு பொடி கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ரெண்டுமே. இது வெத்தலை ரசத்துக்கும் இந்த ஃப்ரைக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். சேப்பக்கிழங்கு பண்ணான்னு பார்த்தேன். சரி, நிறைய சேப்பக்கிழங்கு தான் நிறைய சாப்பிட்டோம்ல, கொஞ்சம் காய் மாற்றினேன். நான் இப்படி சொன்னால் நம்ம சப்ஸ்கிரைபர் வித்யா மேம் இன்னைக்கு ஆடியோ மெசேஜ் போட்டுருவான், பாலாஜி பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கேடா அப்படின்னு மெசேஜ் போட்டுருவான் எனக்கு. ஆமாம், கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஆனால் நல்லா கொஞ்சம் பொறுமையாக வச்சோம்னா நல்லா நல்லா வெந்துட்டு ஆயிடுத்து. ஆஹா, பிரமாதம். அவல் பாயசம், மாங்காய் மசியல், வெற்றிலை ரசம், பூசணிக்காய் பொறுத்தல், கத்திரிக்காய் ஃப்ரை. ஆக்சுவலாக பரங்கிக்காய் வடை நினச்சேன், இது கேரட் வடை. கேரட் வடாமா? வடை போட்டு வச்சுருக்கோம்ல. என்ன கேரட் வடை போட்டிருக்கோம், ஜவ்வரிசி வடை போட்டிருக்கோம், எல்லாம் பீட்ரூட், எல்லா காய்கறி வடை எல்லா வடமும் இருக்குது காலியாக இல்லை. ஓகே, சூப்பர், ஃபண்டாஸ்டிக். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.